நாம் தமிழர் பார்வையாளர்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். நம்முடன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோடு சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நிறைய விஷயங்களை நாம் பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கங்களோடு வரவேற்கின்றோம். வட இந்தியர்களோட ஆதிக்கம் தமிழகத்தில் பழுகி பெருகிவிட்டது. தமிழர்களுக்கான வேலைவாய்ப்புகள் பறிபோய்விட்டது. திரும்பிய இடமெல்லாம் வட இந்தியர்கள் தான் தெரிகிறாங்க அப்படின்னு தொடர் குரல்கள், தொடர் விமர்சனங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருந்தோம். சில மாதங்கள் அல்லது வருடங்கள் கூட நம்ம சொல்லலாம். அது சமீப காலங்களாக அந்த விமர்சனங்களை அதிகரித்து வந்ததை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இது பெரும்பாலான ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கருத்தை தான் பதிவு செய்து வந்தது நம்ம பார்த்தோம். அதை ஒருபடி அதிகமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அதை கொஞ்சம் காட்டமாக பல்வேறு மேடைகளில் அந்த கருத்துக்களை பதிவு செய்து வந்தது நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போது பார்த்தோன்னா அந்த வட இந்தியர்கள் பாவம் வேற எங்கே தான் போவாங்க, தமிழ்நாட்டு விட்டால் அவங்களுக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சில வாரங்களிலே அவர்கள் எதிர்ப்பு குரல்கள் அவர்கள் மீதான ஒரு பாவ குரல்களாக அல்லது ஒரு ஆதரவு குரலாக ஒலிக்க தொடங்கியது ஒன்று. அதற்கு முத்தாய்ப்பாக திரு சீமான் அவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அவருக்கு எதிரான கருத்துக்களை கூறினார் என்ற அடிப்படையில். சரி, அந்த வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது யார் சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. பீகாரை சேர்ந்த திரு பிரசாந்த் கிஷோர், வட இந்தியர் அவர் கூறியதின் பேராக சென்னை காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ட்விட்டரில் கூட அவருக்கு டேக்லாம் கூட போட்டதை நம்ம பார்த்தோம். அது கூட நிறையா ஆதரவு எதிர்ப்பு குரல்கள் ஒலித்து கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இங்கே இது இன்றைக்கி போகிற இடமெல்லாம் இதில் முதல் வைக்கிற கேள்வியாக தான் இது இருக்குது. சரி, நாங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக இல்லை, பொலிட்டீஷியன் கூட சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர்களாக எங்ககிட்ட கேட்குறது இருக்கட்டும். ஒரு சாதாரண குடிமகனா இன்றைக்கு வட இந்தியர்கள் ஆதிக்கம் இங்கே செய்கிற சின்ன சின்ன வேலைகளிலும் நிரம்பி விட்டது என்பதை
நீங்கள் உணர்றீங்களா? கண்டிப்பாக நம்ம கண் கூட பார்க்குறோம். அது மறுக்கவே முடியாது. மறுக்க முடியாது. மறுத்த போய் அரசியல் அர்த்தம். ஆமாம். அப்போ இன்றைக்கு வந்து இங்கே இயக்கம் நடத்துகிறவர்கள், கட்சி நடத்துகிறவர்கள் பெரும்பான்மையாக இதை பேசுறதில்லை. எங்களை போன்ற தமிழர் அரசியலை பேசுகின்ற, தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்துகின்ற, மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம், ஒரு சிலர் ஒன்று நாங்கள் மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறதுனா அப்போ நாங்கன்னா மாட்டையும் மண்ணையும் அதையும் நேசிக்கிறோமான்னு அதுக்கு குதர்க்கம் பேசுகிற குதர்க்கவாதிகள் இப்போ நிறைய பேர் இருக்கான். அப்படி இருக்கிற போது தொடர்ந்து இந்த கருத்து வலியுறுத்தப்படுகிறதுனா இது ஏதோ நாங்கள் வந்து இங்கே வடக்கேனா வந்துட்டான் இவெல்லாம் எங்கள் கட்சியில் சேர மாட்டான் அப்படின்னு சீமானை யோசிக்கிற மாதிரியும் நாங்கள் யோசிக்கிற மாதிரியும், இல்லை வடக்கெல்லாம் வந்தால் கூட எங்கள் கட்சியில் எல்லாம் சேர்ந்துப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர்கள் அதற்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியும் ஒரு பார்வை இங்கே இருக்குது. நம்ம என்ன கேட்குறோம், தொழிலாளிகள் கஷ்டப்பட்டவன் யார் வேணாலும் வரட்டும் போகட்டும், முதல்ல நாங்கள் வரக்கூடாதுன்னோம். அது எதன் அடிப்படையில்னா அங்கே வந்து ஒருத்தர் வந்து இங்கே வேலையில் வந்து அமர்த்தப்படுறான்னா இங்கே இருக்கிறவனுக்கு அந்த வேலை மறுக்கப்படுகிறதுன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம இந்த டாப்பிக்லாம் ஆரம்பிக்கிற போது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஈரோடு பெருந்துறை சிப்காட்டில் 62,000 பேர் நம்ம சேனலில் கூட பேசியிருப்போம். நேற்றைய முந்தானத்து கணக்கெடுப்பு 66,000 பேர். அப்போது நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற இந்த இடைவெளியில் குறிப்பிட்ட அந்த பெருந்துறை சிப்காட்டில் 4,000 பேர் அதிகரிச்சிருக்கான். அப்போ மற்ற இடத்துல சில தினங்களில் ஈரோடு கிழக்கு அந்த தொகுதியில் மட்டும் 22,000 பேர் இருக்கான். நாம் சாதாரணமாக ஒரு கடைக்கு போனோம்னா நமக்கு முன்னாடி ஒரு 5 பேர் வட இந்திய நிற்கிறான். அவன் வாங்கின பிறகு தான் நம்ம வாங்குற சூழ்நிலை இருக்குது. நம்ம முதல்ல வந்து இதை வந்து வட இந்தியர்கள் இது ஒரு படையெடுப்பு மாதிரி, இது ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி, இதை நம்ம அனுமதிக்கக்கூடாது, இது வந்து அடுத்தது மிகப்பெரிய அளவில் இதை போய் நிற்குன்ற மாதிரிலாம் நம்ம சொன்னோம். அப்போ இங்கே இருக்கிற நாய்கள் ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, அதை வட இந்தியர்களோட வருகை அவங்க இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு பார்க்காம அவர்களோட படையெடுப்பு, வட இந்தியர்களின் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லும் போது தான் கொஞ்சம் அச்சத்தை விளைவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சரியான கேள்வி தான். இப்போ ஒருத்தன் வரான், ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு வரான், ஒரு 10,000 15,000 சம்பளம்னு வச்சுங்க. சாதாரணமாக நம்ம தமிழகத்தில் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு இறுக்கி பிடிச்சா கூட ஒரு 10,000 ரூபா தேவைப்படும். ரொம்ப சிக்கனமாக ஒரு 3,000 வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு 1,000 ரூபா அந்த பசங்களுக்கு படிக்கிறதுக்கு, மிச்சம் ஒரு 5,000 6,000த்தில் ஒரு கால் வயிறு அரைந்து கஞ்சி குடிக்கலாம். ரொம்ப குறைவு நீங்க சொல்றீங்க. 10,000 ரொம்ப இறுக்கி பிடிக்கணும், மிக மிக குறைந்த. ஆமா, உயிர் வாழலாம். ஆமா, ஒரு மனுஷனா இருக்கலாம், மானத்தோடு இருக்க முடியாது. ஆமா, அது அடுத்த கேள்வி. அதே 10,000த்தில் பீகார், அஸ்ஸாம், ஒரிசா சஃபிசியண்டாக இருக்கலாம். இந்த 10,000 அங்கே ஒரு குடும்பம் வாழ்வதற்கு போதுமானதாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற போது அவனுக்கு இங்கே வாங்குற 10,000 பெரிய காசு. இப்போது இவங்களாம் சொல்கிறான் வேலை செய்ய தானே வரான். சரி, ஒரு ஹோட்டலில் ஒருத்தன் ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை செய்ய வரான், கொஞ்ச நாளில் ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுங்க, அவன் குடும்பம் இங்கே வந்து வசிக்கும். சரி, இவன் ஓட்டுரிமை வேணான்ட்டான், அவன் மனைவியை கூப்பிட்டு வந்தான், இல்லை இங்கே இருக்கிற எவ்வளோ ஒருத்தையே கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன். இப்போ நிறைய பேர் வடக்கு இந்தியெல்லாம் நம்ம ஊர் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அது எத்தனை வருஷம்? ஒரு 19-20 வருஷம்னு வச்சுங்க. 18 வயசு ஓட்டு போடுற வயசு, ஒரு 20 வருஷத்தில் அவன் ஓட்டு உரிமை கேட்க மாட்டானா? இவன் வேலைக்கு வந்து கேட்கல, கேட்குறானோ இல்லையோ வந்துருமே, இவன் கேட்கல. சப்போஸ் நாளைக்கு 1.5 கோடி பேர் இருக்கான் இன்றைக்குன்னு சொல்கிறான், கணக்கெடுப்பு யாருக்கிட்டையும் இல்லை, அரசாங்கத்துக்கிட்டையும் அதற்கான தரவுகள் எதுவுமே இல்லை. ஒரு 1 கோடி பேர்னு வையும், 1 கோடி பேர் ரோட்டில் உட்காடுறான், ஏய் நாங்களும் இந்திய குடிமகன், எங்களுக்கு ஒரே ரேஷன் கார்டு இருக்குது, ஒரே ஆதார் கார்டு இருக்குது, ஒன் இந்தியா, ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன், எங்களுக்கும் ஓட்டு ஐடி குர்றா அப்படின்னு கேட்டு ஒரு நாள் 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் நின்னான்னா கொடுக்குமா கொடுக்காதா? அந்த 1 கோடி பேர் இங்கே வாக்காளராக புகுத்தப்பட்டான்னா அவன் ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறவனா ஆகிடுவான். அப்படியே அந்த 1 கோடியை 247 பொதுவாக டிவைட் பண்ணுங்கள். அதுக்கு இதுலேயும் சில அறிவாளி கேட்பான், 234 தொகுதியிலையும் எப்படி சரிசமமாக இருப்பான்? ஒரு ஆவரேஜ் கணக்கு தான் போடுறோம். அப்போ ஒரு ஓட்டுங்கிறது இப்போ திருமாவளவன் ஜெயிச்சாரு. மூத்த பத்திரிகையாளர் கூட இதை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அதாவது இதெல்லாம் இவங்கெல்லாம் வாக்குரிமை கிடையாது, அவங்க பாவம் சோத்துக்காக வராங்க, இவங்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டா போயிடுவானுங்க, அவங்க எங்கே வாக்காளர்களாக மாற போகிறாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க அந்த கருத்தை. இவங்கெல்லாம் மனித நேயர்களாம். ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. நம்மளாம் மனிதத்துக்கு எதிரானவர்களாம். இதுதான் இவங்க அடிப்படையில். இப்போ எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் திருமாவளவன் 3000 ஓட்டு தானே, 2000 சில்லற 3000 ஜெயிச்சார். சில இடத்துல 500 ஓட்டு 200 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்கல்ல.
ஆமா, பல தொகுதியில் இந்த வித்தியாசம் சார் ஒரு ஓட்டு வெற்றியை தீர்மானிச்சிடும். இந்த பக்கம் 50, இந்த பக்கம் 49, இந்த பக்கம் 51 முடிஞ்சுது. அப்படி தானே? அப்போது ஒரு சிறிய எண்ணிக்கை கூட இங்கே யார் ஆட்சியாளர்ன்றதை மாற்றிடும். இவங்க இன்றைக்கி சொல்லலாம், இல்லை அவன்லாம் ரொம்ப மனிதநேயமாக வரான், ரொம்ப குறைஞ்ச கூலிக்கு வந்தான்னு முதல்ல சொன்னான். இப்போ குறைஞ்ச அளவுக்கு 1 லட்சம் 2 லட்சம் இருந்தால் கூட பணத்தை கல்லால் வந்து எடுத்துன்னு ஓனரை கொண்டு வரான். நம்மால் கூட திருடுவான் சிலப்பா, எங்கன்னா ஒருத்தர் 2 பேர் எடுக்க தானே செய்வான், எடுத்துன்னு காசு எடுத்துன்னு ஓட்டுருவான். இவனை மாதிரி ஓனரை கொலை பண்ணுறதுலாம் இல்லை. அப்போது இது ஒரு பெரிய இன்றைக்கு இல்லை, இன்னும் ஒரு 10 வருடத்தில் நம்ம முன்னாடிலாம் எங்கேயோ ஒருத்தர் வேலை செஞ்சுருப்பான் சார். இப்போ நீங்கள் எங்கேயும் போங்களேன், ஒரு ஹோட்டலில் ஒரு 20 பேர் வேலை செய்கிறான்னா ஒருத்தன் கூட தமிழ் இல்லாத ஹோட்டல்லாம் இருக்குது. ஏதோ ஒப்புக்கு சப்பானே எவனா தமிழில் பேசினா என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தர் 2 பேரை சில இடத்துல வேலைக்கு வைத்து கொண்டுருக்குறோம். அவ்வளவும் நாம் பார்க்குறோம். அப்போ யாரோ ஒருத்தன் இங்கே பில்டிங் கட்டுறான்னா இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் அதை கட்டின்னு தானே இருந்தான். அவன்லாம் எங்கே? அவன்லாம் நான் தானே. இப்போ அவர்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு தகர ஷெட்டை போட்டு ஒரு ரேஷன் அரிசி கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு வாங்கி கொடுத்தா அவன் பொழுது போயிடும். ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு தொட்டி கட்டி விட்டு 4 துண்டை கொடுத்தோம்னா ஒரே சோப்பு கூட 100 பேர் போட்டுப்பான். தனித்தனியாக கூட ஒரு சோப்பு. இப்போ நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் ஆளுக்கு ஒரு சோப்பு வச்சுருப்பான். பொண்டாட்டி ஒரு சோப்பு வச்சுருப்பான், புருஷன் ஒரு சோப்பு வச்சுருப்பான், பசங்க ஒரு சோப்பு வச்சுருப்பாங்க. ஒரு 20 ரூபா பொருள் இருந்தான்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி இருப்பான். அவனுக்கு அப்படிலாம் இல்லை. நீ சும்மா ஒரு துணி சோப்பு ஒரு பார் வாங்கி சோப்பு வாங்கி போட்டிங்கன்னா 100 பேர் அதே தேய்ச்சி குளிச்சிருவான். அது அவனோட வாழ்நிலை, பொருளாதார நிலைமை அந்த மாதிரி தான் வந்திருக்கான். நாமளாம் இப்போ அப்படி தான் இருந்திருப்போம். உழமண்ணை எடுத்து போட்டு குளித்த காலமெல்லாம் தமிழகத்தில் உண்டு இல்லை. குளிக்க போனவங்க மண் எடுத்து தேய்ச்சி குளித்த காலம்லாம். இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்குறோம், ஓரளவுக்கு முன்னேறி இருக்கோம்னு வச்சுங்களேன். அப்போ ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறோன்னே திரும்ப மேலே முன்னேற்றுவானா அவன் காலை பிடிச்சி இழுத்து திரும்பவும் நம்மளை தகர கொட்டாய்க்கு அனுப்புகிற வேலை தான் இந்த வேலை. இன்றைக்கு பலர் பத்திரிகையாளர் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய மனிதநேயம் அறிவுஜீவிகள் மாதிரி இவன் தான் இன்னும் தத்துவத்தை உருவாக்குற மாதிரி எல்லாம் பேசுகிறான். இன்றைக்கி பேசலாம் சார், நாளைக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு இது நிலைமை மாறி இருக்கும். உங்களுக்கு இதுக்கு நம்ம பர்மாவை சொல்லப்போனால் முதல்ல பர்மாவில் இப்படி தான் இருந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற தமிழர்களில் அடிமையாக கூலி கெட்டு போகிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா ஏகப்பட்ட மரங்கள் இந்த தேக்கு மரம், பர்மா தேக்கணும்ல, அதெல்லாம் அப்படியே கிடக்கு. அப்போ அங்கே போன தமிழர்கள்லாம் சொல்கிறான், யோ இதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, 200-300 வருஷம் ஆகுது, நாங்கள் இதை வெட்டிக்கிறோம். கூலிக்கு போனோம், அடுத்த ஸ்டேஜுக்கு இதை நாங்கள் வெட்டிக்கிறோம், வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணோம். அப்போ வரோன்னா அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணால் பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அப்புறம் ஊருக்கு போகிறோம். அப்புறம் கடலில் மீன் பிடிக்கிறது சம்மந்தமாக நாங்கள் மீன் பிடிச்சிடுறேன், நீங்கள் வேஸ்ட்டாக மீனை விட்டுறீங்கன்னு அப்புறம் மீனை பிடிச்சா எக்ஸ்போர்ட் பண்ணால் கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழ் பெண்கள் வெளியில் போனால் நல்ல ஒரு பெரிய கொட்டிசனம் வீட்டு மனைவி மாதிரி வெளியில் போனாங்க. நகையும் அதுமா இதுமா போட்டு எல்லாம் ஜனங்க போகிறான். எல்லா தமிழர்களும் அங்கேருந்து இங்கே பணத்தை அமைச்சு இங்கேயும் வசதி ஆகிட்டாங்க, அங்கேயும் நல்லா சஃபிசிகேட்டாக ஆகிட்டான். அந்த பர்மாவின் மண்ணின் மைந்தர்கள் தவிக்கிறான். அப்போது ஒரு ஆட்சி வருது. ஒரே நாள் அவன் என்ன பண்ணிட்டான், 50 ரூபா 100 ரூபா நோட்லாம் தடை பண்ணுறான். இங்கே தமிழர்கள் இருந்தாங்கன்னா அவர்கள் வீடு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும், நகைகள் பறிமுதல் செய்யப்படும். அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா, நீ பர்மிய பெண்களை நீ கல்யாணம் பண்ணினா நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா கிளம்புடா அப்படின்னு சொன்னவொடனே நிறைய பேர், முக்கால்வாசி பேர் கிளம்பி மாட்டான். ஒரு 10% அங்கே இருக்கிற அந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே இருந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். இதுதான் எதேச்சேனை. அந்த ஊரை வளப்படுத்துவதற்காக போயிட்டு அதை வளப்படுத்தி அதை சஃபிசிகேட்டாக ஆக்கின பிறகு தமிழுக்கு வந்த நிலை அது. நாம் இங்கே சஃபிசிகேட்டாக இருக்கிறோம் ஆல்ரெடி. இப்போ இவன் இதே மாதிரி நடக்காது. இவன் ஒரு 1.5 கோடி பேர் நாளைக்கு ஒரு 50,000 பேர் குடும்பமானட்டான விட ஒரு குடும்பத்துக்கு 5 பேர்னா 2.5 கோடி பேர் வருது இல்லை, தாங்குமா? ஒரு நீங்கள் புவியியல் படி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ மனிதன் தான் இருக்கணும்னு ஒரு நியதி இருக்குது, ஒரு வரையறை வைத்திருக்கான். அந்த வரையறைக்கு மேலே இருக்கிற நாடுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் ஆகணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு நிலைமை ஆமாம், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மிக அதிகமாக தான் நம்ம இருக்கிறோம். ஆமாம், தொடர் அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற கொள்கையில் ரொம்ப நீடித்து நிலை கொண்டு இருக்கிறோமா அப்படின்ற கேள்வி ஒன்று தொடர். அதாவது இப்போ இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் யார் விமர்சனம் பண்ணல, யார் வட இந்தியர்களை பற்றி பேசலை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே பேசியிருக்காங்க. அதாவது இன்னும் குறிப்பாக ஆளும் கட்சி திமுகவாக இருப்பதனால் நான் அதை சொல்கிறேன். திமுக அமைச்சர்கள், பெரும்பாலான திமுக அமைச்சர்கள் பேசிய பேச்சுகள் காணொலிகளாக வலம் வந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம், பார்த்திருக்கிறோம். எல்லாமே பெரும்பாலான கட்சி தலைவர்கள் உட்பட எல்லாமே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியின் சீமான் குறிவைக்கப்பட்டது ஏன்? அவர் மீண்டும் சொல்றாரு, நான் எங்கேயா விமர்சனம் பண்ணேன், ஒரு செயல்முறை கொண்டு வாங்க, ஒரு உள்நுழைவு அனுமதி, பிற மாநிலங்களுக்கு போல உள்நுழைவு அனுமதி கொண்டு வாங்க. யோ எங்கேயா வர, எங்கேயா வேலை செய்யற,
எப்பயா போவ ஒரு திட்ட மதிப்பீடு கொண்டு வாங்க தான் சொன்னேன், நான் அவளை வர வேணாம் எங்கேயா சொன்னேன் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதை மீறி இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரசாந்த் கிஷோர் அறிவுறுத்தலின் பேர். இதை எப்படி பார்க்கலாம்? அதுக்கு தான் இப்போ நாங்கள் முதல்ல எவனும் வரக்கூடாதுன்னோம். இங்கே பல பேர் வந்து இவெல்லாம் மனிதநேயமே இல்லாமல் இருக்காயா, இவனா மனுஷ ஜென்மையா, அவனாம் பிழைக்கத்தானே வரான், அவன் குடும்பத்தை காப்பாற்ற வரான், பசியும் பட்டியமாக இருக்கிறான் வரான்ட்டான். என்னடா அது நம்ம இவனுக்காக தான் பேசுகிறோம், இவனுங்களே இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பேக் ஆகிட்டோம். சரி கர்மம் வந்து தொலைட்டோம், இவன் வந்து இவனால் பாதிப்பு நீங்கள் உணர்கிற போது இவனை இங்கேருந்து விரட்டது மிக கடினமாக இருக்கும். சரி இருந்தாலும் வர்றவனா ஒரு லெட்ஜர் போட்டு ஒரு கணக்கு வைங்க. ஏன்னா சில குற்ற நடவடிக்கை பண்ணிட்ட பிறகு இவன் வந்து வெளியில் தப்பிச்சு போயிட்டு நம்ம போலீஸாக வெளியில் போய் அசிங்கப்பட்டு வரீங்க, அடி வாங்கின்னு வரீங்க, என்னத்துக்கு இதுன்னு நம்ம சார். இப்போ இந்த வழக்கு பதிவு செய்து கொடுத்து ஒரு விசித்திரமாக தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ வடக்கன்ஸ் கூட சொல்லாதன்ட்டாங்க. நானும் சொல்ல வந்தேன், ஏன் அப்படிலாம் அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வடக்கர்கள் ஆமாம் இந்தியா முழுமைக்கும் சொந்தம் கொண்டாடலாமே, சரி ஒன்று பிரித்து பேசுகிறீங்கன்றாங்க நிறைய பேர். உயர்திரு வடக்கர்கள் அப்படி சொல்லிட்டோமே, சந்தோஷமாக இருங்க நிறைய பேருக்கு. அந்த பிரசாந்த் கிஷோர் ஒரு ட்வீட் போடுறார். அவருக்கு என்ன நினைப்புன்னா, அவர் தான் தமிழகத்தின் அறிவிக்கப்படாத சிஎம்னு அவருக்கு நினைப்பு. ஓரளவு அது உண்மையாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த வேங்காவேல் விவகாரத்தில் கூட இந்த டேங்கில் மலத்தை போட்டாங்கல்ல, ஏன் ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு என் தலைவர் திருமாவளவன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன போய் சொல்கிறாரு, இந்த காவல்துறை முழுக்க சங்கிகள் கையில் இருக்குது, சனாதனவாதிகள் காவல்துறை முழுக்க ஊடுருவிட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் கூட அந்த குற்றச்சாட்டை அவ்வப்போது வைக்கிறார்கள். அதாவது 99 வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சனாதனவாதிகள் பூந்துட்டாங்க. 100ஆவதா மேலே முதல்வர் ஸ்டாலின் இருக்கார். 99 வரைக்கும் வந்துடுச்சான். எப்போ 99 வரைக்கும் வந்துச்சா, அப்போ அந்த 100ம் அப்படி தானா? ஐயோ 100 வந்து அது சாதி ஒழிப்பு, சாதி எதிர்ப்பு, திராவிட மாடல், சனாதன எதிர்ப்பு ஆளு அப்படின்னு சப்பக்கட்டு கட்டிடுவாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி சீமான் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு, உயர்திரு வடக்கர்களுக்கு எதிராக பேசியிருக்காருன்னு. அது எல்லாரும் கூட சொல்லலான்னு வச்சுங்க. அவன் வந்து அவன் பிறந்த சமூகத்திற்கு இனத்திற்கு அவன் விசுவாசமாக இருக்கான். நான் அந்த ஆள் வரவேற்கிறேன். அவன் காலை தொட்டு ஒவ்வொரு தமிழும் கும்பிடணும், அது மாற்று கருத்து. ஆமாம் கண்டிப்பாக. அவன் சொல்லிட்டான். இங்கே ஈரோடு போலீஸ் வழக்கும் போட்டாங்க. சரி வழக்கு போட்டிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. வழக்கு போட்டு திருப்பும் அந்த பிரசாந்த் கிஷோருக்கு இவங்க ரிப்ளை பண்ண டேக் பண்ணுறாங்க. ஐயா நீங்கள் போட்ட வழக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோங்க ஐயா. இப்போ சாதாரணமாக ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிற வச்சுங்களேன், அவங்களுக்கு தேவையான சொந்தக்காரன் எங்கன்னா ஒரு ஏரியாவில் இருப்பான். அவங்க வீட்டான ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுங்க, அவர் ஃபோன் பண்ணி அந்த கன்சர்ன் லிமிட் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவார், இந்த மாதிரி எங்கள் அக்கா தான் அது, எங்கள் மாமா தான் அது என்னென்னு போய் அங்கே பாருங்கய்யா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. நேராக தப்புன்னு ஓடுவாங்க. போய் அது என்னவோ ஷார்ட் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் ஐயாவுக்கு, ஐயா இந்த மாதிரிங்க ஐயா போனங்க ஐயா, முடிச்சிட்டேங்க ஐயா, நன்றிங்கய்யா, வணங்குங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அப்டேட் கொடுக்குறது. ஆமாம், அதாவது நீ சொன்னதை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம், ஒபே த ஆர்டர் தானே அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவருக்கு டேக் போடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா, அவர் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. நான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நீங்கள் வழக்கு போட்டதற்கு உங்களுக்கு நன்றி. அவர் இப்போ திருப்பி அந்த எஸ்பி நல்லதுயா உங்கள் இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா பேச சொல்லியா அப்படின்னுவார். அப்புறம் இன்ஸ்பெக்டர் போகிறேன்னு ஐயா சரியா நல்லதுயா உங்கள் ஸ்டேஷனில் கேஸை போட்டாங்க, முடிச்சிட்டாங்க அந்த பிரச்சனையை அப்படி அவர் பெருந்தன்மையாக சொல்லுவார்ல, அதே சீன் தான் இங்கே ஆள் தான் மாறி இருக்குது. அப்போ இவங்க என்ன வழக்கு போடுறாங்க? பொதுவாகவே இங்கே வந்து அரசியல்வாதிகள் ஆளுங்கின்றவர்கள் தங்களுக்கு எதிரானவர்களை அல்லது தங்களுக்கு ஒவ்வாதவர்களை, தங்களுக்கு எதிரணியில் இருப்பவர்களை இவர்கள் இந்த 153ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதை வந்து இவங்க வந்து டிஃபால்ட் செக்ஷன் வச்சுருக்காங்க. ஆமாம், அது எப்பவுமே அதை வச்சுருப்பாங்க. இப்போ ஒருத்தனை பிடிக்கணும், இல்லை ஒருத்தனை குண்டாஸ் போடணும், இல்லை ஏதோ ஒன்று போடணும்னு வச்சுங்க, அவன் பெரிய கோட்டீஸ்வரனாக இருப்பான். அவனை என்ன பண்ணால் ஒரு டீ கடையில், ஒரு ரோட்டு கடையில் சாப்பிட்டு அவர் காசு கொடுக்கல, ஒரு டீ கடையில் சிகரெட் வாங்கிட்டு டீ வாங்கிட்டு காசு கொடுக்காம அந்த டீ கடைக்காரன் கேட்டான், இல்லை அந்த ஹோட்டல் கடைக்காரன் அந்த நடைபாதை வண்டி கடைக்காரன் கேட்டான், இவர் உடனே அந்த அங்கேருந்து சுட்டு வச்சுருந்த இட்லி அந்த பாட்டில் இட்லி எல்லாத்தையும் ரோட்டில் வீசினார். அங்கே வந்து ஒரு பொது அச்சத்தை உண்டாக்கினார். இபிஎஸ் மேலே மொபைல் தேடி கேஸ் போட்டாங்களே. ஆமாம், அந்த எஸ்ஐ பேரில் ஒரு போலீஸ்காரன் பேர்லையே, பொதுவாக போலீஸ்காரன் பிள்ளை திருடன்னுவாங்க, போலீஸ்காரனே திருடன்ட்டாங்க இங்கே. அப்போது
அந்த மாதிரி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார்னு அந்த செக்ஷனை மேட் அவுட் மாதிரி போடுவாங்க சார். அதே மாதிரி தான் அது வந்து ரவுடிகளுக்கு வைக்கிறது, இது வந்து அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் மதிப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 153 ABC அந்த 153 செக்ஷனு அதற்கான செக்ஷன் தான் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது. இப்போ இவர் பேரில் என்ன போடுறாங்கன்னா 153BC 505(1) 506(1) இது 153 தான் தெரியும். அதாவது கலகம் செய்வதற்கு தூண்டுறது, அதனால் கலகம் ஏற்படலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த 153A வந்து இந்த இந்திய ஆட்சி உரிமை இருக்குல்ல, அந்த உரிமைக்கு ஒரு குடிமகனுக்கான உரிமைக்கு எதிராக இது வந்து இருக்கிற மாதிரி. அப்புறம் 153C வந்து இந்த 2 பிரிவினுக்கே வெறுப்பை உண்டாகிறது. 505(1) வந்து பொது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிக்கை. அப்புறம் 506(1) வந்து சாதாரணமாக ஒருத்தனை இன்ஜூர் பண்ணுறது இருந்தால் 506(2) போடுவாங்க. இது ஒன்று வந்து அதாவது தீய எண்ணத்தோடு குற்றம் செய்ய வேண்டும் என்று குற்ற எண்ணத்தோடு ஒருத்தனை தாக்குன்னு சொல்கிறது. இது ஏதாவது நடைபெற்றுச்சா? ஒன்றுமே இல்லை. இப்போ சார் அவ்வளோ சூடு சொரணையாக தமிழாக இருந்துட்டான்னா அப்புறம் என்ன தமிழ்நாடு நேரம் தலைகீழெல்லாம் மாறி இருக்கும். ஆமாம்மா சீமான் செய்கிறது உண்மை தான், என்னடா இங்கே அப்படின்னு. சார் ட்ரெயினில் ஒருத்தன் அடிக்கிறான், உடனே அவன் சீமான் சொல்லித்தான். இல்லை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தோழர். வேறு மாநிலங்களில் இது மாதிரி தமிழக தலைவர்கள், அது சீமான் யாரை வேணாலும் இருக்கட்டும், இது போன்ற ஒரு விவகாரங்களில் நம்ம தலைவர்கள் யாராவது ட்வீட் போட்டு அங்கே இப்படியாக கட்சி நடத்தக்கூடிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததாவது வரலாறு எது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்நாடகாவில் கன்னடம் தான் முதல் மொழியாக இருக்கணும், தமிழ் மொழிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு, அதாவது முதல்ல இந்திக்கு ஆதரவான எதிர்ப்பான ஒரு போராட்டம் நடந்தது. அதில் தமிழர்கள் கலந்து கொண்டார்கள், போச்சு வந்துச்சு. அப்போ இங்கே இருக்கிற கருணாநிதி தான் சும்மாட்டா எல்லோரும் நம்ம எதிர்க்கணும் போனோம் வரணுன்னாரு, அதில் கலந்துக்கினாங்க சார். அப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் கர்நாடகாவில் கர்நாடகம் மட்டும்தான் இருக்கணும், தமிழ் எழுத்து இருக்கக்கூடாதுன்னு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க கன்னடியர்கள். அப்போ தமிழர்கள் அதில் வந்து எதிர் பிரச்சனை பண்ணி கலவரமாகுது, போகுது, வருது. கொஞ்சம் பேர் சுடப்பட்டார்கள், கொஞ்சம் பேரை சிறையில் பிடிச்சி போட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற இந்த திமுக சார்ந்த நபர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்மளால் வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து வழக்கெல்லாம் ஆடி செஞ்சு நம்ம வந்து செய்ய முடியாது, நம்ம தலைவர் தானே நம்ம இந்திய எதிர்ப்புகளாக நமக்கு சொன்னார், சரி நம்ம தலைவர்கிட்ட வரணும். கருணாநிதி முதல்வர் அப்போ வந்தவொடனே இவங்க பார்த்துட்டு கேட்டுட்டு, இந்த மாதிரிங்க ஒரு அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாம் இப்போ காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் ஆட்சி கூட்டணி தானே, நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சம் பெயிலில் விட்டுருவாங்க, கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், எங்களால் பெயில் எடுக்க முடியல அந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கணுன்னு. இவர் என்ன சொல்லிக்கிறாரு, ஐயோ அந்த மாதிரிலாம் நான் சொல்லக்கூடாதியா, சொன்னால் அது எப்படியா நல்லா இருக்காதுல்ல, இன்னொரு மாநில உரிமையில் நான் தலையிடுவதாக அர்த்தம். இல்லைங்க எல்லாம் கூட்டணி, கூட்டணினா கூட அது வேறு மாநிலம் இது வேறு மாநிலையா, அங்கே வேறு முதல்வர் இங்கே வேறு முதல்வர், இல்லைங்க ஒரு கடிதமாவது கொடுங்க, இதை வச்சியாவது நாங்கள் ஏதாவது ஒப்பேற்றி பார்க்குறோன்னு அந்த கடிதத்தில் கையெழுத்து போடுவதற்கு கூட மறுத்த பேனா தான் கருணாநிதியின் பேனா. அப்போ ஒரு முதல்வர் இன்னொரு முதல்வருக்கு வேண்டுகோள் கொடுத்தா கூட நீ மாநில உரிமையில் தலையிடுகிறாருன்னு மேட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொன்னவங்க கட்சி நடத்துகிற ஆட்சியில் கூலிக்கு மாரடிச்சுட்டு போனவன் இவர்களை வெற்றி பெறுவதற்கு நீ இப்படி நிற்கணும், இப்படி வந்து படுக்கணும், இப்படி பார்க்கணும், இப்படி கை தூக்கணும்னு காசுக்கு வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இவங்களை ஜெயிக்க விட்டு போனவர். சார் அந்த பிரசாந்த் கிஷோர் கூட இவங்க வந்து இன்றைக்கி ஆளுகிற திமுக பெருசாக நம்பலாம், அவங்ககிட்டலாம் ஒரு மயிர் திறமையும் இல்லை. ஏன்னா அப்படி திறமை இருந்திருந்தா இன்றைக்கி 3% தானே வாக்கு வித்தியாசம், இது 30 இருந்ததுன்னா சரி சூப்பர் எடுத்துக்க வேண்டியதுதான். சார் இயல்பாக எடுக்க வேண்டியதுன்னா அதிமுகவுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னு. இதெல்லாம் இந்த முஸ்லீம் இஸ்லாமியரை கிறிஸ்துவரை ஏமாற்றி வாங்கின வாக்கு சார் இது. அப்படி பார்த்தா கூட இன்றைக்கி தமிழகத்தில் எனக்கு தெரிந்து அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கணக்கீடு இல்லைனாலும் ஒரு முஸ்லீம்கள் ஒரு 5-6% மக்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 10% வரும்னு வச்சுங்க, ஒரு மேக்ஸிமம் 10 கூட வைங்களேன். நீங்கள் வாங்கின வாக்கு வித்தியாசமே 3. அப்போ நீங்கள் சொன்ன பொய்யை கொஞ்சம் பேர் நம்பலன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் கொஞ்சம் பேர் நம்பி உனக்கு போட்டாங்க. இப்போ காட்டுமன்னார்னா வெளிப்படையாக சொல்லலாம், காட்டுமன்னார்குடி இல்லை வந்து தோத்த நம்ம முருகுமாரன் எம்எல்ஏ சொன்னார், ஏன்னா என்னன்னு தெரியலண்ணா இவனுங்க போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு இஸ்லாமியர் கூட நமக்கு ஓட்டு போடாமல் விட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னார். இது மாதிரி தான் எதாச்சும் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், இல்லைங்க நம்ம தொழில் இருக்கிற பாய்ங்களாங்க இவங்க சொன்னதை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டானுங்க, இப்போ தாங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கான்,
எதை வச்சுங்க திருடுனா? இந்த வந்து நீண்ட நாள் சிறையில் இருக்கிறவர்களை வெளியிடும் போது இஸ்லாமியரை தவறுன்னு போட்டான் பாருங்க, அப்போதாங்க இந்த ஆளோட உண்மை முகம் தெரிஞ்சது, எல்லாரும் இப்போதாங்க தெரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவங்களுக்கு வந்துங்க யாராவது ஆதரவு நிலைப்பாட்டுன்னு இப்போ ரொம்ப பெரிய ஒரு எதிர்ப்பில் இருக்காங்க, பொது நிலையில் இருக்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது சார். இவர்கள் மீது வந்து இவர்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை. அதால் எதையாவது பண்ணி கிண்ணி அந்த ஆள் நம்மளை ஜெயிக்க வச்சான். அவன் வந்து பிராமணர் இல்லையா, ஆரியர் இல்லையா, அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அவர் நம்மளை வழி நடத்துவார்னு தான் காசை கொடுத்து பண்ணிட்டாங்க சார். இப்படி இருக்கிற நிலையில் இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க. இது வந்துங்க இது இப்போ இந்த வழக்கு கூட செக்ஷன் 1 இவங்க மேட் அவுட் பண்ணி போட்டிருக்கலாம். இது கோர்ட்டெலாம் நிற்காது. கோர்ட்டு கேட்கும் சார், ஒரு பேச்சு ஒரு எழுத்து அது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு கிளர்ச்சியை, ஒரு புரட்சியை, இல்லை ஒரு வன்முறையை என்ன வேணாலும் பேர் வைங்க, அது உண்டு பண்ணணும். இப்போ சீமான் இந்த மாதிரி இவனுங்க வந்தானா கேஸ் போடுவோம், இவனை விரட்டணுன்னு பிறகு ஆமாம்மா சீமான் சொல்லிட்டாருன்னு எத்தனை பேர் இங்கே வந்து அடித்து விரட்டணும்? இல்லை ஏய் சீமான் சொல்லிட்டாரா இருடா அவங்கள பார்த்துக்கிறேன்னு வடக்கு இந்தியன் எதையா தமிழர்கள் அடித்தானா? இல்லையே. அப்போ இன்றைக்கு இந்த வழக்கு போட்டதே நிறைய பேர் சரின்றான். சரிதான்பா சரிப்பா. இப்போ நாம் ஒரு சிம்பிள் உதாரணத்தை நான் கேட்குறேன். இப்போ ஈரோடில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு நூற்பாலையில் வேலை செய்து கொண்டிருந்த வட இந்தியர்கள், உயர்திரு வடக்கர்கள் அங்கே இருக்கிற தமிழர்களை வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணான். இப்போ பேசுகிற மயிராண்டி எவனாவது டேய் நான்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இத்தனை பேர் தமிழ்நாட்டில் பேசுகிறோமே, நீங்கள் இந்த ஊருக்காரனுக்கே வேலை இல்லைன்னு சொல்கிறீங்களடா, அதெல்லாம் நல்லது இல்லைடா அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சொன்னானா? பெரம்பூரில் ட்ரெயினை நிறுத்தி எல்லாத்தையும் இறக்குனாங்கல்ல, எவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி அநாகரிகமாக நடக்காதீங்கடா அப்படின்னு எவனாவது சொன்னானா? இவர்களுக்கு வந்து சும்மா இவங்களாம் இந்த ஒரு போலியாக நாங்கள்லாம் மனிதநேயம் உள்ளவர்கள், நாங்கள்லாம் அறிவாளிகள், நாங்கள்லாம் எல்லா உயிர்களையும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லாம் நினச்சிப்பான்னு இன்றைக்கு இதற்கு ஆதரவான குரல்கள் வந்து எழும்புது சார். எல்லாமே அப்படி தான் தொடர் பார்க்குறோம். எல்லாமே யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா உயிர்களும் அன்பு நம்மளை மாதிரி அன்பு செலுத்த முடியாதான். இருந்தாலும் அதில் சில வரைமுறைகள் விதிமுறைகளை கொண்டு வாங்க சாமி தானே கேட்குறாங்க. ஆமாம், அதனால் இது நம்ம வந்து யாரும் வந்து அவங்களோட வேறுபட்டு இப்போ நினைக்கல. இல்லை ஒரு வரைமுறைகள் கொண்டு வாங்க சார், யார் சிக்கல் இருக்கு அதை தெளிவுபடுத்துங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். யார் வந்து வடக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு எங்களை மாதிரி ஆட்கள் சொல்லியிருந்தோமோ நாங்கள் தான் கொஞ்சம் இறங்கி வந்து சரிடா டே ஒரு லெட்ஜரையாவது ஒரு இன்னர் பர்மிட்டாவது கொடுத்து தொலைங்கடான்னு கெஞ்சிரும், பேசுகிறோம். ஆதரவாக இருக்கிறவன் என்னைக்காவது சரிங்க ஐயோ அவனுக்கு கேட்டுனுங்கிறானுங்க ஒரு லெட்ஜரையாவது மெயின்டைன் பண்ணிங்க, அந்த நிலைமைக்கு யாராவது வந்தானோங்களா? அதுவும் வரல. அப்போ இது எதை காட்டுதுன்னா இங்கே இருக்கிற தமிழர்கள் எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கான் சார். நான் வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு ஒரு பையன் ஒரு வண்டியில் சாப்பாட்டு மூட்டையை சுமந்தும் போய் ஒருத்தனுக்கு கொடுக்கறத நான் உண்மையிலே வந்து வருத்தப்படுறேன். நான் வந்து அந்த வேலையை இழிவாக சொல்லலை, அதுக்குன்னு ஒரு கேட்டகிரி இருக்குது இல்லையா? இங்கே நம்ம ஆஃபீஸில் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னா ஒரு சிஸ்டத்தில் உட்காரவர்னா அதற்கான அடிப்படை குவாலிஃபிகேஷன் இருக்கிறவர் தானே இருக்க முடியும். ஏன் சும்மா நம்ம இருக்கிற ஒரு நீ அதில் உட்கார வைக்கிற நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு தகுதி அடிப்படையில் ஒரு வேலை அப்படி தரணும் இல்லை? அப்போது இவ்வளோ படித்துப்பட்ட இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து போகிறான் வரான். சில பேர் கேட்குறான் ஏயா ஹோட்டலில் தட்டுக்கடுவுற வேலைக்கு எவனும் வரமாட்டான்னா ஒரு மனசாட்சிப்படி பேசணும்ல. அப்போ நாம் படிக்காமே இருந்திருக்கலாமே. ஒரு படித்தவனை போய் நீ தட்டுக்கழுவு நீ டீ ஆத்துன்னா அது தமிழர்கள் எல்லாமே ஒன்று டாஸ்மாக் நோக்கி போயிடுறாங்க, வேலையை நோக்கி வடக்கு இந்தியர்கள் தான் சொல்கிறாங்க, அதுதான் காரணம் அப்படின்னு நிறையா சரி கருத்துக்கள் சரியாக சொன்னீங்க. உழவுது. ஆமாம் ஆமாம். இப்போ நாங்களும் இப்போ இந்த கருத்தில் எல்லாரும் ஒத்து வரோம். ஏன்டா அவன் தமிழ்லாம் எங்கடா வேலைக்கு போயிட்டான்? நாங்களும் சொல்கிறோம் இந்த நாய் குடிச்சிட்டு அலையுதுன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கொஞ்சம் டீசெண்டாக இவர்கள் வந்து டாஸ்மார்க்கே கதின்னு இருக்காங்க. சரி நான் சொல்கிறேன்ல, அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும், அரசு இதை ஒழுங்குபடுத்தினா இது என்ன சிக்கலோ அந்த சிக்கலை தீர்க்கணும்னு ஆதரவாக பேசுகிறேன். எவனாவது அரசு இந்த சிக்கலை தீர்க்கணும், ஏன்டா இவங்கெல்லாம் டாஸ்மார்க்கு போகிறான், இதுக்கு ஏதாவது ஒரு முறைப்படுத்தணும், இங்கே வேலையில் இருந்தவன் அடுத்த தலைமுறை வேலைக்கு வராமல் போகிறான்னா அதுக்கு என்ன காரணம், அரசு கலைஞருக்குன்னு எவனாவது பேசுகிறான் பார்த்தீங்களா? அப்போது நாங்கள் இப்படி போனால் அவன் அப்படி போகிறான், நாங்கள் அப்படி போனால் அவன் இப்படி போகிறான். அப்போ இங்கே ஒரு கேடுகட்ட சமூக சூழல் இங்கே இருக்குது. தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் அவன் வந்து அவன் பிள்ளைக்கு நாளைக்கு என்ன வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இவன் எங்கே போய் அடிமையாக இருப்பான், இவன் பீகாரில் போய் இவன் போய் இதே மாதிரி கட்டட வேலை செஞ்சு தொட்டியில் குளிக்க போகிறான்னு இவன் யோசித்தான்னா இதுக்கு ஒரு தீர்வு வரும். அதுவரை வந்து இந்த தமிழகம் வந்தேரிகள் வேட்டைக்காடாகிறதுன்னு அப்போ சொன்னாங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வேட்டைக்காடாக ஆகிப்போச்சு. அதன் விளைவு தான்
சார் ஒன்றும் இல்லை சார், பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறான், அங்கங்கே அக்கரன்ஸ் பண்ணால் நம்மலாம் பேப்பரில் பார்க்குறோம் சார். மாடு பெருந்துறை பக்கத்தில் ஒரு 11 பேர் சேர்ந்து மாடை ரேப் பண்ணுறான் சார். அது ரிப்போர்ட் ஆகி பேப்பரில் வந்து அப்புறம் அந்த ஊரே அடித்து தருது. அதை கடித்து காயப்படுத்துகிறான். அப்போ எதை கடிச்சிருப்பான்? அந்த பால் மடியை தானே கடிச்சிருப்பான். நம்ம இப்படி பார்ப்போமே. அப்போ யாராவது ஒரு பெண்கள் தனியாக மாட்டினான். நான் எல்லா வடக்கு இந்தியனும் அதை பண்ணுவான்னு சொல்ல வரல. ஆல்ரெடி நோட்டீஸ் ஆனது, ஆல்ரெடி ரிப்போர்ட்டட் ஆனதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போ என்ன சூழ்நிலைக்கு இங்கே தமிழகம் போவோம்? நான் இந்த வெளிப்படையாக சொல்கிறேன் சார், எங்களை மாதிரி ஆட்கள் வேணால் நிறைய பேர் அடிப்போம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன், ஒரு தமிழ் ஒரு இளைஞன், ஒரு வடக்கர், 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டால் வடக்கு அடிச்சிடுவான் சார் தமிழ் இளைஞரை. இவன் எல்லாமே வீக் ஆகிட்டான். நிறைய பேர் சரக்கு கஞ்சா அது இதுன்னு ஆளுங்க நல்லா டம்மி பீஸ் ஆகிட்டானுவான். அவனுங்க வந்து நல்லா உரமாக தான் இருக்கிறானுவான். அந்த மாதிரி தமிழருக்கும் வடக்கருக்கும் சண்டை வந்துன்னு வச்சுங்க, நம்மளால் சரண்டர் ஆகிடுவான். போங்கடா, உங்கள்கிட்ட சண்டை போட்டு எங்களால் மீள முடியலடா. சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலம். ஆமாம், ஆனால் இது அரசியலால் வேறு பாதைக்கு சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு. ஆமாம், நிச்சயமா பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வாக இது எப்படி போகணும். மக்கள் இதை பார்க்குற மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். இவங்க வன்முறையாளர்களா, பிரிவினை பேசுகிறாங்களா, இல்லை இந்த அண்ணெல்லாம் சொல்கிறதுல கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு யோசித்தாங்கன்னா அரசை நிர்பந்திக்கலாம். இப்போ நன்றி தொடர், உங்கள் வருகைக்கும் கருத்து போயிருக்கும். மிக்க நன்றி.